நம்மள்ட்ட வந்து 2, 3 மார்க்கெட் பிளேஸஸ் இருந்துச்சு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் கஸ்டமரோட விருப்பம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ச்சைஸரோட விருப்பம் என்னன்னா, அவர் ஒரு ரேர் பிளேஸ் சொல்லியிருந்தாப்புல, அந்த இடத்துல வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் டிமாண்ட்லாம் இருக்குது. ஸ்பேர் வந்து நல்லா போகக்கூடிய இடம் தான் அது. ஏன்னா ஸ்பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் கை கிடைக்கிறது. ஸோ ஸ்பேர் டிமாண்ட் இருக்குது. ஸ்பேர் ஷாப் போடுறதுக்கு நல்ல கடை தான். ஆனால் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக வேலையில் ஈடுபடவே இல்லை. இன்ஜின் பிரிக்கிற மாதிரி வேலைகள் வந்து ஈடுபடவே இல்லை. ஸோ இன்ஜின் பிரிக்காமல் நமக்கு வந்து அதிக ஸ்பேர் மூமெண்ட் வந்து இருக்காது. அதனால் அதிக டர்ன் ஓவர் இருக்காது. அப்போ அதிக ப்ராஃபிட்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட்டபுளாக இல்லாத இடத்துல பண்ணோன்னா நெக்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்காது நமக்கு. அதேமாரி அவங்களுக்கு வந்து தைரியமாக பண்ணுறதுக்கு வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலுமே ஓகேன்னு சொல்லி ஆரம்பிக்காமல் நம்ம வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்பேர் வச்சாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அதனால் வந்து இந்த இடத்த வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறோம், என்ன பிளேஸில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உலக ட்ரேடர்ஸ்.